வணக்கம். நான் வினோதினி ரவிகண்ணன், ஜேசிஐ சேலம் சூப்பர் கிங்ஸ்ல இருந்து. இன்னைக்கு வந்து ஜேசிஐ வீக் செலிப்ரேஷனோட 3rd டேல நம்ம இருக்கோம். 3rd டேல இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆரண்ய பசுமை குடில்ல இருக்கோம். இங்க வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட இயற்கை விவசாயத்து மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச பொருட்கள்லாம் வந்து மேம் வச்சிருக்காங்க. மேமோட நேம் வந்து ஆரண்யா அல்லி. மேம் வந்து ரொம்ப சிறப்பான செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜேசிஐ சேலம் சூப்பர் கிங்ஸ்ல நம்ம என்ன டாஸ்க்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம உரம் தயாரிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு உரமாக பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அதை பற்றி நம்ம மேம் கிட்ட கேட்க தான் வந்திருக்கோம். இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மேம், கிச்சன் வேஸ்ட் பற்றி, அதாவது கிச்சன் வேஸ்ட் வந்து நிறைய நம்மளுக்கு அன்றாடம் வருது மேம். அதை வந்து ஒரு உரமாக மாற்றுறதுக்கு, ஒரு தேவையான ஒரு செடிகளுக்கு வந்து நல்ல சத்து ஊட்டுற ஒரு இதாக மாற்றுறதுக்கான இது என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக. அப்படி வணக்கம். நான் ஆரண்யா அல்லி. சேலம் குறுக்குச்சாவடியில் ஆரண்யா பசுமை குடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்சதை மதிப்பு கூட்டி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு என்னோட ஜாப். இது இல்லாமல் நான் வந்து மாடி தோட்டம் போட்டு கொடுக்கறது, அது குறித்த கிளாஸ்கள் எடுக்கிறது, அப்புறம் இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்கறது, அது குறித்த கிளாஸ்கள் எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளை நம்ம ஒரு மதிப்பு கூடிய ஒரு உரமாக மாற்றுறது, அந்த கழிவை வந்து தினப்படிக்கு கொண்டு போய் வெளியில் கொட்டணுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பையிலையோ இல்லை ஒரு குப்பை தொட்டிலேயோ நிறைய ஒரு கழிவை சேகரித்து கொண்டு போய் வெளியில் கொட்டுறீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 15 ரூபாயோவோ நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வெளியில் எறிகிறீங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் பயன்படுத்தின மற்ற எல்லா பொருட்களையுமே நம்ம மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றவே முடியும். அதில் பிளாஸ்டிக்கோ உடைஞ்ச கண்ணாடிகளை கூட கலைநயமிக்க பொருட்களாக நிறைய பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அன்றாடம் எல்லாத்துக்கும் செயல்பாடு முடியாதுங்கிறதுனால ரொம்ப எளிமையான ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். நம்மளோட இன்றைக்கி இது கிச்சன் வேஸ்ட்டு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பேப்பர்ஸ், இப்போது நியூஸ் பேப்பர்னால் இடைக்கி போடுவீங்க, ஆனால் சின்ன சின்ன பில்ஸு பேப்பர்ஸு இது எல்லாம் கூட நீங்கள் எடுத்து வெளியில் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மதிப்பு கூட்டின பொருளாக மாற்ற முடியும். ஏன்னா பேப்பருங்கிறதே ஒரு மரக்கூழ் தான் இல்லையா? அதே போல் நீங்கள் இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் தினப்படிக்க எவ்வளோ குப்பை சேருதுன்னு பாருங்கள். ஒரு வெங்காயத்தோல், ஒரு பீர்க்கங்காய் அரியிறீங்கன்னா அதனுடைய தோல், காய்கறிகளோட விதைகள், பழங்களோட தோல்கள், இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா உங்களுக்கே இப்போ போன உடனே தெரியும். ஒரு படத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற ஒரு காமெடியாக கூட வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களோட ஒவ்வொரு பொருளை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் தொங்க விட்டு பார்ப்பாங்க. கார்த்தியும் இன்னொருத்தரும் யாரோ ஒருத்தரும் அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்கவே அந்த மாதிரி தான். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேஸ்ட்டே பார்க்குறீங்க, ஒரு பூசணிக்காய் இருக்கீங்க, அதனுடைய தோலை என்ன செய்வீங்க? அந்த தோலில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது வந்து ₹1 உங்களுக்கு தோணணும். அப்படி தோணுது அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ நீங்கள் தினப்படி உங்களுடைய சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த காய்கறி கழிவு வேஸ்ட்டை நீங்கள் குப்பையில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு கேன் வாங்கிக்கோங்க. அந்த கேன் ஒரு 200 லிட்டர் குடிக்கிற கேனாக இருக்கலாம், அது ரொம்ப பழைய கேனாக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பில்டிங் கான்ட்ராக்டரோ அந்த மாதிரி இருந்தாக்கா அவங்களே உடஞ்ச சில பீப்பாய்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மணலை அல்லது மண் இதை பரப்புறது தான். அதை பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கழிவுகளை போட்டுக்கிட்டே வரணும். இது எல்லாமே ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மக்கி அந்த எருவாக மாறும் பொழுது அது வந்து நமக்கு மிகப்பெரிய எருவாக இருக்கும். அதனுடைய எல்லா சத்துக்களும் அதில் அதிகமாக இருக்கும். விட்டமின்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பீட்ரூட்டை வந்து நம்ம எதுக்காக சாப்பிட போகிறோம்? விட்டமின் ஏ இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம அதை வந்து இந்த பீட்ரூட்டை சாப்பிட போகிறோம். ஆனால் நம்ம அதில் கொண்டு போய் அந்த தோலை வந்து குப்பையில் போட்டுட்டோம்னா அந்த குப்பையில் அந்த தோலில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து வீணாக தானே போகும், நம்ம வயிற்றுக்கும் போகாது. அப்போது அதை வந்து நம்ம ஒரு இடத்துல போடும் பொழுது விட்டமின் ஏலேருந்து நீங்கள் நினைக்கிற எல்லா சத்துக்களும் அந்த தாவரங்களுக்கும் போய் சேர்ற உரமாக மாறும். சரி, உரங்களுக்கு
தாவரங்களுக்கு மனிதர்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் தேவைப்படுது. அப்போது நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளில் இருந்துமே நம்மளுக்கு எப்படி மனிதனுக்கு அது உபயோகமாக இருக்கோ அது மாதிரி தான் தாவரங்களுக்கும் அது உபயோகமாகுது. இது எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம ஒரு 4 இன்ச்சு மண் கொட்டிட்டோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னென்னலாம் போட போகிறீங்க, பீட்ரூட் தோல் போட போகிறீங்க, கருவேப்பிலை இணுங்குன்னு அந்த குச்சியை போட போகிறீங்க, இஞ்சியை உரிச்ச தோல் போட போகிறீங்க, பூண்டு தோல் போட போகிறீங்க, வெங்காய சருக்கு போடுறீங்க, அப்புறம் இந்த வாழைப்பழத்தோல் போட போகிறீங்க, மாதுளம்பழத்தோலை போட போகிறீங்க. இவ்வளவும் போடுறீங்க. போட்ட உடனே அது உரமாக மாறிடுமா, அல்லது போட்ட உடனே கொசு மொய்க்குமா? அந்த கொசு மொச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அழுகுன ஸ்மெல் வருமா? கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு பதிலாக தான் நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, இப்படி ஒரு பொருளை ஒரு லேயர் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பேப்பர்ஸோ இல்லாட்டி இப்போ எல்லா கடைகளில் அதாவது ஒரு நர்சரிஸ்லாம் கூட கிடைக்கும் காயற்பித்துன்னு சொல்லிட்டு தேங்காய் நார் கழிவு, அதை நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே அதை போட்டு மூடிடணும். அடுத்த நாள் நம்ம வீட்டில் என்னென்ன குப்பைகள் இருக்கோ அதை மறுபடியும் போடணும். போட்டுட்டு அதையும் மறுபடியும் நம்ம அந்த கழிவு கொண்டு அந்த தேங்காய் நார் கழிவு கொண்டு மூடிடணும். இதை இப்படியே நம்ம செய்யும் பொழுது ஒரு 30 நாளைக்கு ஒரு ட்ரம் நிறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த முறை அந்த 30 நாளையும் அந்த ட்ரம்மை நல்லா இறுகி மூடிட்டு அடுத்த ட்ரம் ஒன்று எடுத்து வச்சு அதுலேயும் இதே மாதிரி கீழே ஒரு 4 இன்ச்சு மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை நீங்கள் போட்டு வர வேண்டியதுதான். ஒரு லேயர் குப்பை, ஒரு லேயர் இந்த தேங்காய் நார் கழிவு. தேங்காய் நார் கழிவே என்கிட்ட இல்லை, மண் ஆனால் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், மண்ணை போடலாம். சரி, என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் மாடெல்லாம் வச்சுருந்து அவர் சாணம் இருக்குது, அந்த சாணத்தை பச்சையாக கொண்டாந்து போடலாமா? பச்சையாலாம் போட்டுறக்கூடாது. அது நல்லா காய வச்சதுக்கப்புறம் அதை நல்லா தூளாக்கிட்டு அதை தட்டி சின்ன சின்னதாக மாற்றி அதையும் நீங்கள் அது மேலே போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சரி நான் இப்போ வெளியில் போகிறேன், ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், அங்கே நிறைய மரசருகு இருக்குது, அதை நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த மரசருகு எல்லாத்தையுமே நீங்கள் சேகரிச்சுக்கலாம், அதை கூட கொண்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் போடலாம். அப்போது இந்த மாதிரி நிறைய உலர் பொருட்களை போடும்போது அப்போ அது சீக்கிரம் மக்குமா? சீக்கிரம் மக்காது. அதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது. நம்மக்கிட்ட பழைய புளிச்சு போன தயிர் அல்லது பால் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேமித்து பக்கத்தில் உடனே எடுத்து அதை வெளியில் கொட்ட வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தயிர் மிச்சம் இருக்குன்னா எடுத்து கொட்டிட வேண்டாம். அதை தனியாக எடுத்து சேகரிச்சுக்கிட்டே வாங்க. அதையும் நம்ம இந்த குப்பையில் தெளிச்சுக்கிட்டே வரலாம். என்னென்னா அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மேலும் மேலும் அந்த நுண்ணுயிர்களை பெருக்கி அங்கே உள்ளே இருக்கிற நல்லது செய்கிற பாக்டீரியாக்களை பெருக்கி அந்த சீக்கிரமாக மக்கறதுக்கு அது உதவி செய்யும்.